வணக்கம். மேத்தமேட்டிக் tingkatan 1 bab 9 polygon asas part 4 வீடியோல இருக்கும். இந்த வீடியோல நாம பார்க்க போறது CCM பார்ட்டை பத்தி. ஸோ CCM பார்ட்டோட C பார்ட்லாம் முதல்ல பார்ப்போம். CCM பார்ட்னாலே அதுக்கு வந்து 4 CC இருக்கணும்னு அர்த்தம். ஸோ CCனா இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர இந்த லைன் தான் வந்து CCன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 4 இருக்கணும். ஸோ இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம வரையலாம். as long as 4 இது ஒன்று கனெக்ட் பண்ணிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து CCM பார்ட். ஸோ 4 CC இருக்கிறனால அதுக்கு பட் பூச்சும் இருக்கணும். ஸோ அதாவது இந்த 2 சிசியும் கனெக்ட் பண்ணுற இந்த இடத்த தான் நம்ம பூச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 4 இருக்கணும். அடுத்ததாக வந்து பாலிகான் உள்ள இன்னொரு க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பெர்பெஞ்சுரு. ஸோ பெர்பெஞ்சுரு வந்துட்டு ஒரு பூச்சுவை இன்னொரு பூச்சு வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து பெர்பெஞ்சுரு அந்த லைன். ஸோ இந்த பூச்சுலேருந்து லட்சே இந்த பூச்சுக்கு போணுச்சுன்னா அது கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த பூச்சும் ஆல்ரெடி வந்துட்டு டச் பண்ணுறதுனால இது வந்து நம்ம வந்து பெர்பெஞ்சுருன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ சிசி எம்பாடில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பெர்பெஞ்சுரு இருக்கும். அவ்வளோதான் இங்கே வந்து பொப்பஞ்சூறு இருக்குது. ஸோ இவ்வளோதான். பொப்பஞ்சூறு செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கூட இருக்குது. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். சிசி இம்பார்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட் 2 தான் இருக்கும் யூஸ்வலி. நெக்ஸ்ட் பாலிகான் படிக்கிறதுல வந்துட்டு பக்சி சிமெட்ரின்னு இருக்கும். ஸோ பக்சி சிமெட்ரினாக்கா ஒரு ஷேப்பை வந்துட்டு நம்ம பாதியாக மடக்கணும்னாக்கா இன்னொரு பாதி வந்துட்டு அது ஜஸ்ட் ஒன்று கரெக்டாக வந்துட்டு மடக்கியிருந்துருக்கணும். சரியா? லெட்ஸே வந்து இப்போ நான் ஷேப் இங்கே இம்பார்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்படி நடுவில் வந்து இந்த ஷேப்பை இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுறேன், மடித்து வைக்கிறேன். அப்படின்னாக்கா இந்த பக்கம் இருக்கிற இந்த ஷேப் வந்துட்டு எக்ஸாக்டாக இங்கே போய் மேட்ச் பண்ணாதான் அது வந்து பக்சி சிமெட்ரி. அதாவது இந்த லைனை வந்து பக்சி சிமெட்ரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பு வந்து மடிக்கலைனாக்கா அதுக்கு வந்து பக்சி சிமெட்ரியாக மாறாது. ஓகே. ஸோ பக்சி சிமெட்ரின்னு சிசி இம்பார்ட்டில் வரும்போது இது வந்து மாறுபடும். டிஃப்ரெண்ட் சிசி இம்பார்ட் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாறுபடும். ஓகே. ஸோ இது மெயினாக வந்துட்டு இந்த சிபாடை தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். இது கூட சேர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன பார்ப்போம்னா சிலாரி அப்படின்ற அந்த கரை சிலாரியும் பார்க்க போகிறோம். ஸோ கரை சிலாரின்னா ஞாபகம் இருக்கா? ஒரு லைன் போகும்போது அது கூடவே அதே டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் சந்தம் பண்ணாமல் போணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிலாரி. ஸோ சிசி இம்பார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலி ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த லைன் வந்து சிலாரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கிறது இது கூட சிலாரி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி சிலாரி வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா சந்தம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிலாரி இல்லை. ஆப்போசிட்டில் சந்தம் பண்ணாமல் இந்த 2 கரீஸ் லட்சே இந்த கரீஸும் இது பண்ணுறீங்க. ஸோ இது ரெண்டும் வந்து சந்தம் பண்ணாமல் இருக்கிறனால இது வந்து சிலாரி. சந்தம் பண்ணிச்சுன்னா அது கூட வந்து சிலாரி ஆகாது. ஓகே. ஸோ இதுதான் மெயினாக உள்ள க்ரைட்டீரியா. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சிசி இம்பார்ட்னு வந்தாலே இதோட சுடுபடலமன். ஓகே. 1 2 3 மொத்தம் 4 சுடு இருக்கு. ஸோ இந்த 4 சுருட்டையும் நீங்கள் சம்பர் பண்ணிங்கன்னா திகரத்துஸ் நம்ப்ளூ வரணும். ஸோ திகரத்துஸ் நம்ப்ளூ தான் வந்துட்டு சிசி இம்பார்ட்டோட சுடுபடலமன். இதுக்கு வந்து சுடுபழுவாரன்னு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பிகாஸ் சிகித்தீகன்னு வரும்போது ஞாபகத்தில் இருக்கா? நம்ம வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டுத்தையும் சந்தம் பண்ணால் A + B தான் வந்துட்டு வெளியில் உள்ளதோட வரும். ஓகேவா? ஸோ சிசி இம்பார்ட்டில் வந்து சுடுபழுவாரான்னு நீங்கள் அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சுடுபழுவாரான் வந்து நீங்கள் அந்த ஸ்ரத்தூஸ் லப்பாம்புளு வச்சு தான் வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ஜெனிஸ் சிசி இம்பார்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சிசி இம்பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா செகி இம்பார்ட் துப்பாட். ஓகே. செகி இம்பார்ட் துப்பாட்னா ரெக்டாங்கிள். ஸோ செகி இம்பார்ட் துப்பாட்டோட செய்தி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்து சேமாக இருக்கும். ஸோ இந்த லைனும் வந்து சம பஞ்சாங்கில் இருக்கும். அதே மாதிரி இந்த லைனும் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த 2 லைனும் சேமாக இருக்கும். ஸோ யூஸ்வலி இதான் வந்து சிம்பிள் சேமாக இருக்குது அப்படின்னு. ஓகேவா? ஒரு லைன் போட்டாங்கன்னா இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா அந்த 2 லைனும் வந்து சம பஞ்சாங். அதே மாதிரி இந்த மாதிரி 2 லைனோ 3 லைனோ போட்டாங்கன்னா அது ரெண்டும் சம பஞ்சாங்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரெக்டாங்கிளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம பஞ்சாங்க இருக்கிறது வந்துட்டு சிலாரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த லைன் கூட சிலாரி. அதே மாதிரி மேலே உள்ள இந்த லைன் வந்துட்டு கீழே உள்ள இந்த லைன் கூட சிலாரி. இதை நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தாலும் எல்லா செகண்ட் பாட்டும் வந்து அந்த சிலாரி வர வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சூடோட் படலமன். ஓகே. செகண்ட் பார்ட் தெப்பாட்டில் வந்து எல்லா சூடோட்டுமே செம்பிலான் பூலு டர்ஜால இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம். அவங்க செகி இம்பார்ட் தெப்பாட்னு சொல்லிட்டாலே இதுதான் வந்துட்டு சுடற்படலாமான்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடணும். ஓகேவா? இது எல்லாமே தம்பா பண்ணால் உங்களுக்கு திகரத்துஸ் நம்புலு கண்டிப்பாக கிடைக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்பெஞ்சுரு. ஸோ பெர்பெஞ்சுரு வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பூச்சுலேருந்து இன்னொரு பூச்சுக்கு போகிறது. ஸோ இதுதான் பூச்சு. இந்த பூச்சுலேருந்து இந்த பூச்சுக்கு போகிற அந்த லைன் வந்து ஒன்று, இந்த பூச்சுலேருந்து இந்த பூச்சுக்கு போகிறது ரெண்டாவது லைன். ஸோ 2 பெர்பெஞ்சுரு இருக்குது. இந்த பெர்பெஞ்சுரோட க்ரைட்டீரியா எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லைனு. ஸோ ஃபர்ஸ்ட் லைனும் இந்த செகண்ட் லைனும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சாம பஞ்சாங்காக இருக்கும். ஓகே, சாம பஞ்சாங். அண்ட் அது மும்பாகி டூவ சாம அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த போடுற இந்த லைன் வந்து இந்த ரெண்டாவதாக இருக்கிற லைனை பாதியாக பிரிக்குது. அதாவது இங்கே என்ன லெங்த் இருக்கோ அதே லெங்த் தான் இங்கேயும் இருக்கும். அதே போல் இங்கே என்ன ஷேப் பஞ்சாங்க இருக்கோ அதே பஞ்சாங் தான் இந்த பக்கமும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட அர்த்தம். மும்பாகி டூவ சாம அந்தர சத்து சமலாயன் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேப்பு டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே வர ஒரு சூடோட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சூடோட் வந்து எல்லாமே சேமாக இருக்காது, இது மாறுபட்டு இருக்கும். ஸோ யூஸ்வலி வந்துட்டு இங்கே மேலே உள்ள இந்த ஷேப்பும் இந்த சூடோட்டும் வந்து சமமாக இருக்கும். இங்கே இருக்கிற இந்த சூடோட்டும் சமமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வர பக்சி சிமெட்ரி. ஸோ நான் பக்சி சிமெட்ரி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பக்சி சிமெட்ரின்னு வந்துட்டு நம்ம ஒரு ஷேப்பை வந்துட்டு பாதியாக மடித்தோம்னாக்கா இன்னொரு சைட்டு அது வந்து எக்ஸ்ட்ராவாக எதுவும் இருக்கக்கூடாது, இல்லைனா குறவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ செகி பட்டுன்னு வரும்போது நம்ம வந்துட்டு அதை இப்படி மடிக்கலாம். இப்படி மடித்தோம்னாக்கா இந்த சைட்டை அந்த சைட் எடுத்து வந்தோன்னா எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். ஸோ நான் மடித்து முடித்தோடனே ஷேப்பை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் நான் அந்த ஷேப்பை இந்த நடுவுலையும் மடிக்கலாம். ஸோ நான் மடித்து முடித்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லாமல். ஸோ இது மாதிரி 2 பக்சி சிமெட்ரி இருக்குது. வேறு எப்படியும் வந்து நம்ம மடிக்க முடியாது. லெட்ஸே நான் வந்துட்டு இப்படி பொத்தம் பண்ணி போனேன்னா இப்போ பஞ்சுரு மாதிரி அந்த ஷேப் வந்து சேமாக இருக்காது. ஏன்னாக்கா அப்போ வந்துட்டு உங்கள் ஷேப்பு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ அது வந்து ஓவர்லேப்பிங் இருக்குது பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அது வந்து வராது. ஸோ இதுக்கு வந்து 2 பக்சி சிமெட்ரி தான். அடுத்தது செகியம்பட் சாம. செகியம்பட் சாம வந்து ஸ்கொயர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் சேமாக இருக்கிறது தான். ஓகே, ஸோ எல்லா பக்கமும் சேமாக இருந்தாலும் மேலே உள்ள இந்த கரிசும் இந்த கரிசும் தான் சிலாரி, சைட்டில் இருக்க இந்த 2 கரிசும் சிலாரின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து சிமிலாம் ப்ளூ டர்ஜா தான். ஸோ இது வந்துட்டு செகியம் பத்துப்பாட்டுக்கும் செகியம் சாமுக்கும் உள்ள ஒரு யூனிக் இது 90 டிகிரிஸ் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பெர்பெஞ்சுரு. ஸோ பெர்பெஞ்சுரு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ 1 2 அதே 2 பெர்பெஞ்சுரு தான் இருக்குது. ஆனால் இந்த பெர்பெஞ்சுரு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சம பஞ்சாங்கம் இருக்கும் மேலே உள்ளது மாதிரியே. பட் இங்கே வந்து மும்பாய்க்கு டூவர்ஸ் சாமர்ஸ் செறிஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே இந்த க்ராஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை வந்து 90 டிகிரிஸில் உங்களுக்கு க்ராஸ் பண்ணி போகுது, அதாவது டிவைட் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டிருந்தாங்கன்னா இதோட விடை வந்து சிம்லாம் புழுன்னு சொல்லி வரும். ஓகே, அதே நேரத்தில் இங்கே உள்ளதையும் வந்துட்டு அது பஹகி டூவோ பண்ணுது. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு பாதி பாதியாக ஹாஃபாக மாற்றிடுது, பப்ளூலீமு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா பாருங்கள், பக்சி சிமெட்ரி. ஸோ பக்சி சிமெட்ரின்னு வரும்போது நம்ம மடிக்கிறது. ஸோ மாதிரியே இந்த மாதிரி நடுவில் மடிக்கலாம், இந்த நடுவுலையும் நம்மளால் மடிக்க முடியும். ஸோ பாதி பாதியாக வந்துடும். அதே நேரத்தில் நம்ம இப்படி பூச்சுக்கும் மடித்து எடுக்கலாம், எக்ஸாக்ட்லி சேம் ஷேப் வரும். ஓகே, ஸோ இது வந்து மொத்தம் 4 பக்சி சிமெட்ரி இருக்குதுல. ஓகே, ஸோ செகண்ட் பத்துப்பாட்டுக்கும் சமக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா சிமெட்ரி, எத்தனை சிமெட்ரி இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பெர்பெஞ்சுரு வச்சு வரது தான். ஸோ ஒன்று வந்து பெர்பெஞ்சுரு வந்துட்டு பஹகி டூவோ பண்ணும். இந்த பெர்பெஞ்சுரு பார்த்தீங்கன்னா பஹகி டூவோ பண்ணுது. பட் அந்த சேம் நேரத்தில் வந்துட்டு இங்கே வர இந்த ஷேப் வந்து சிம்லாம் ப்ளூவாக இருக்கும், இங்கே வந்து சிம்லாம் ப்ளூ வராது. அடுத்த ஸ்டெப்புங்க பார்ப்போம், செகி எம்பட் செலாரி. ஸோ செகி எம்பட் செலாரின்னு வரும்போது இது பேசிக்லி ஒரு ரெக்டாங்கிள்னு வச்சுக்கோங்க. பட் கொஞ்சம் செங்கேட்டாக வரைஞ்சிருக்க ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ அது ரெக்டாங்கிள்னு வரும்போது இதோட லெங்க்த்து ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் வந்து சேமாக இருக்கும். அதே போல் இந்த 2 சமமும் வந்துட்டு சிசியும் வந்துட்டு சம பஞ்சாங்கலாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆஃப்கோர்ஸ் எது வந்து சமவாக இருக்கோ ஆப்போசிட்டில் அது ரெண்டும் வந்து சிலாரி. இந்த பக்கம் உள்ளது வந்துட்டு இது கூட சிலாரியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து என்னதான் ரெக்டாங்கிள் நீங்கள் ஸ்லாண்டட் பண்ணியிருந்தாலும் ரெக்டாங்கிள் வர மாதிரி இங்கே 90 டிகிரிஸ் வராது. ஓகே, இது வந்து
குறைவோ இல்லை கூடியோ இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெக்டாங்கிள் கூட உள்ள ஒரு வித்தியாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிலாரியோட ஒரு யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ரெண்டு சுடோட்டும் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இருக்கும். இது ஏன்னா இதுவும் ஏ, இது லப்பாம்புழுனா இதுவும் லப்பாம்புழு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது இது பீனாக்கா இதுவும் வந்து பி. ஓகே, ஸோ பேசிக்கலி ஏ தம்பா பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்தோஸ் லப்பாம்புழுவாக இருக்கும். எல்லாத்தையும் தம்பா பண்ணால் திகராத்தோஸ் இன்னாம்புழு வந்துடும். ஸோ இதில் இப்போ பஞ்சூர் இருக்கான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது. இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஞாபகத்தை வச்சுக்கோங்க, இப்போ பஞ்சூருன்றது ஒரு பூச்சோ இன்னொரு பூச்சிக்கு கனெக்ட் பண்ணுறது தான். இது வந்து நம்ம அந்த மடிச்செல்லாம் வைக்கல. ஓகேவா? ஸோ இப்போ பஞ்சூர் வந்து 2 இருக்குது. ஓகே, ஆனால் இந்த இதில் வந்துட்டு பக்ஸி சிமெட்ரி இல்லை. ஏன்னா இது செங்கட்டாக இருக்கிறனால நம்ம வந்து அதை மடித்தோம்னாக்கா லட்சி இதை வந்துட்டு நான் இப்படி மடிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் மடித்து எடுத்த அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இதில் பக்ஸி சிமெட்ரியே வராது செகிம்பேட் சிலாரியில். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோம்பஸ் பார்ப்போம். ரோம்பஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் ஷேப் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி வரையலாம். ஓகே, ஸோ டைமண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து செகிம்பேட் சாமு மாதிரி எல்லா பக்கமும் சேமாக இருக்கும். ஓகே, எல்லா பக்கமும் சேமாக இருக்க இருந்தாலும் ஆப்போசிட் உள்ளதான் வந்து சிலாரியாக இருக்கும். எக்ஸாக்ட்லி செகிம்பேட் சாமு மாதிரியே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் உள்ள சிசி வந்துட்டு சூடோட் வந்துட்டு சேமாக இருக்காது. இங்கே ஆப்போசிட்டில் உள்ளது ஏனாக்கா இதுவும் வந்துட்டு ஏ, இங்கே பினாக்கா இதுவும் வந்து பி. ஓகே, ஸோ ஆப்போசிட் வந்து சேமாக இருக்கும். அகெயின் ஏ தம்பா பி வந்து ஸ்ராத்தோஸ் லப்பாம்புழுவாக வரும். இப்போ பஞ்சுரு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இப்போ நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுற இந்த லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி இன்னொரு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ பஞ்சுரு. ஸோ இந்த இப்போ பஞ்சுரு வர இடத்துல இங்கே அகெயின் 90 டிகிரிஸ் இருக்கும். ஸோ இந்த ரோம்பஸுக்கும் செகியும் சம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா இந்த சுடோட் தான். இந்த சுடோட் வந்து 90 டிகிரிஸில் இல்லை. ஓகே, மற்றபடி மற்ற எல்லா விஷயமும் லெப்பை குரங்கு சேமாக தான் இருக்குது. ஓகே, ரோம்பஸோட பக்ஸி சிமெட்ரியும் வந்துட்டு 2 இருக்கும். 4 இல்லை 2 தான் இருக்குது. ஏன்னாக்கா இந்த நீங்கள் வந்துட்டு லெட்ஸ் சே உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி தான் மடிக்க முடியும். ஓகேவா? சைடுக்காக மடிச்சிட்டிங்கனாக்கா அது வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து பக்ஸி சிமெட்ரி 2 தான் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு ட்ரப்பீசியம். ட்ரப்பீசியம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து 2 கரை சிலரி இருக்கணும். ஸோ ஒரு கரை சிலரி, அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு கரை சிலரி. இது ரெண்டுமே வந்துட்டு ஐதர் சேம் லெங்க்த்தில் வர்றது கொஞ்சம் கஷ்டம். யூஸ்வலி வேறு வேறு பஞ்சாங்கில் தான் வரும். ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு இது வந்து கம்பைன் பண்ணும்போது அது ட்ரப்பீசியமாக மாறும். ஸோ ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி செங்கட்டாகவும் இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுட்டு இது பண்ணணும். இல்லைனாக்கா இதுவும் வந்துட்டு செங்கட்டாகவும் வச்சு இது பண்ணலாம். ஸோ அந்த ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ட்ரப்பீசியம் தான். ஸோ ட்ரப்பீசியமோட செடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வந்துட்டு கரிஸ்லரி. ஆஃப்கோர்ஸ் உள்ள எல்லாத்தையும் கம்பைன் பண்ணினாக்கா திகராத்துஸ் நம்பளோ வரணும். மற்றபடி இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் சைட்டு சேமாக இருக்கிறது, இதையும் கம்பைன் பண்ணால் ஸ்ராத்தோஸ் லாப்பாம்புல வருது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ பொஞ்சுரு வந்துட்டு ஸ்டில் டூவு தான். ஓகேவா? இப்போ பொஞ்சுரு வந்து 2 இருக்குது. பட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்டு பக்ஸி. இதுக்கு வந்து பக்ஸி சிமெட்ரி இல்லை. ஏன்னா நீங்கள் மடக்குனாக்கா அது வந்து சேமாக வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா லாயாங். லாயாங்ன்றது வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் கைட்டுன்னு சொல்லுவோம்ல, பட்டம், அதுதான். ஓகேவா? ஸோ அது கைட் ஷேப் தான். ஸோ கைட் ஷேப்போட ஃபர்ஸ்ட் யூனிக் இதுவே பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரெண்டுமே வந்துட்டு சாமு பஞ்சாங்கில் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு கீழே போகிறது பார்த்தீங்கன்னா அதை விட யூஸ்வலி நீட்டாக இருக்கும். ஸோ அந்த பட்டம் ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து லயாங் இருக்கும். ஸோ மேலே 2 ஷேப்பும் வந்துட்டு சாமு பஞ்சாங், கீழே உள்ள 2 சிசியும் வந்துட்டு சாமு பஞ்சாங்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து அதோட முதல் சேரி. ரெண்டாவது சேரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலைக்கும் கீழைக்கும் நடுவில் வர இந்த சுடோட் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுமே வந்து சேம். ஸோ இது ஏனாக்கா இதுவும் ஏ. இந்த மேலே இங்கே இருக்கிற இந்த சுடட்டும் இந்த கீழே இந்த சுடட்டும் வந்து சேமாக இருக்காது. இது மட்டும்தான், இந்த சைட்டில் உள்ள 2 மட்டும் தான் வந்து சுடுடியாங் சாமு.
அடுத்ததா இதோட சிரி என்னன்னு பார்த்தோம்னா பெர்பெஞ்சுரு. ஸோ பெர்பெஞ்சுரு வந்துட்டு மேலேக்கும் கீழேக்கும் நம்ம கிராஸ் பண்ணி போவோம். ஸோ மேலே இந்த பூச்சுலேருந்து கீழே இந்த பூச்சுக்கு நம்ம கிராஸ் பண்ணி போகலாம். ஸோ இந்த கிராஸ் பண்ணி வர இந்த பெர்பெஞ்சுரு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூடொட்டியும் இந்த சூடொட்டியும் சமமாக பாகி பண்ணுது. ஸோ இங்கே எவ்வளோ இருக்குதோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் இருக்கும். ஸோ இது சி அப்படின்னாக்கா இதுவும் சி தான். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே எவ்வளோ இருக்கோ டி, அதே மாதிரி இங்கேயும் டி வரும். ஸோ அது இந்த சூடோட்டை வந்து சாமுவாக ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் வந்து membagi dua sama sudut pada bucunya. ஓகே, நம்ம இது பார்த்துட்டோம். sepasang yang bertentangan பார்த்துட்டோம். ஓகே, கடைசியாக இருக்கிறது இது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா satu daripada pepenjuru membagi dua sama serenjang bagi pepenjuru yang lain. ஓகே, ஸோ இந்த pepenjuru போதில் அதே மாதிரி இந்த பெர்பெஞ்சுரு இருக்கு பாருங்க. ஸோ இது வரும்போது உங்களுக்கு டி மாதிரி ஷேப் வருதுல்ல. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு செம்லாம்ப்ளூ டிகிரியில் வருது. இதுதான் வந்துட்டு இந்த மூணாவதுல உள்ளதை சொல்கிறாங்க. இந்த பெர்பெஞ்சுரு, இந்த ரெண்டாவதாக வர இந்த பெர்பெஞ்சுரு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் வந்து பஹகி டூவோ பண்ணலை. ஓகே, இது வந்து அவங்க வந்து சொல்லலை. ஸோ இது வந்து அதோட சிரி இல்லை, அதை மறந்துடாதீங்க. கேள்விகள் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் சிரியை மட்டும் வச்சு கேட்கும் போது ஜஸ்ட் பெர்சாமான் பெர்பேசான் அப்படி வந்து கேட்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், nyatakan persamaan dan perbezaan sifat geometri antara segi empat selari dan rhombus. ஸோ segi empat selari வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறது, ரோம்பஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட பெர்சமானும் பெர்பேசான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமனாக்கா என்ன சமவாக இருக்குது. ஸோ அந்த எம்பாட் சிசி எம்பாட் பூச்சுலாம் வந்து எஸ் சமவாக இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து எழுதலாம். பட் இது வந்து முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். empat sisi empat bucu. இங்கே என்ன சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூடோட் bertentangan. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்கள் ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இந்த ரெண்டு சுடோட்டும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு இங்கேயும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ரெண்டு சுடோட்டும் வந்துட்டு sudut bertentangan அப்படின்னுவோம். sudut bertentangan adalah sama. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா garis bertentangan selari. ஓகே, இங்கே பாருங்கள், இதுவும் இது கூட selari, இது வந்துட்டு இது கூட சிலரி. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது ரோம்பஸ்லேயும். garis bertentangan வந்து சிலரியாக இருக்குது. பெர்பேசான் அப்படின்னு வரும்போது ஸோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா segi empat selariயில் வந்துட்டு உங்களுக்கு சிசி bertentangan வந்துட்டு சாம பஞ்சாங். வந்து சூடோட் bertentangan எல்லாம் சாம, இது வந்து சிசி bertentangan சாம பஞ்சாங். அதாவது இந்த லைன் வந்துட்டு சேமான பஞ்சாங்கில் இருக்குது, இந்த ரெண்டு லைனும் வந்து சாம பஞ்சாங்கில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ரோம்பஸில் வந்து பார்த்தோம்னா semua சிசி வந்து சாம பஞ்சாங் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியான விஷயம் வந்துட்டு சிலரியில் வந்துட்டு தியாட பக்சி, இங்கே வந்துட்டு அது டூவு பக்சி சிமெட்ரி. இது வந்து ரெண்டாவது பெர்பேசான். மூணாவது பெர்பேசான் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பெர்பெஞ்சுரு membagi dua sama பஞ்சாங்னு வரும். ஓகேவா? இது வந்து பெர்பெஞ்சுரு ஒரு இதுவும் இன்னொரு இதுவும் வந்துட்டு கரெக்டாக பாதியாக கரெக்ட் பண்ணுது. அதே நேரத்தில் இந்த பக்கம் உள்ள பெர்பெஞ்சுரு வந்துட்டு membagi dua sama serenjang antara satu sama lain வரும். ஸோ ஒரு இது வந்துட்டு பஹாகி மட்டும் தான் பண்ணுது, அதாவது அது கிராஸ் மட்டும் தான் பண்ணோம். இன்னொரு வந்து கிராஸ் மட்டும் பண்ணலை, இது வந்துட்டு நடுவில் 90 டிகிரிஸ் வந்து உருவாக்குது அப்படின்றது தான் அதோட இன்னொரு வித்தியாசம். ஓகே, மற்றபடி சேமாக இருக்கிறது வந்து ரெண்டு தான், மற்றதெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கு வந்து இந்த மாதிரி தான் பதில் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தது வந்துட்டு செகி எம்பாட்டோட சிரி என்ன எத்தனை ஜெனிஸ் செகி எம்பாட் இருக்குது அப்படின்னா. ஸோ மொத்தம் வந்து 6 ஜெனிஸ் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து செகி எம்பாட் தெப்பாட், அதாவது ரெக்டாங்கிள் இருக்குது, செகி எம்பாட் சாம இருக்குது, அடுத்தது வந்துட்டு நீங்கள் செகி எம்பாட் செலாரி பார்த்தீங்க, நெக்ஸ்டா ரோம்பஸ், அதுக்கப்புறம் இது வந்துட்டு ட்ரபீசியம், லாஸ்ட்டாக வந்துட்டு லாயாங் லாயாங். ஓகே, ஸோ மொத்தம் 6 ஜெனிஸ் தான் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் கல்குலேஷன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நன்றி.